வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் பணமுடன். நம்ம ஏற்கனவே சூரியனை பற்றி பார்த்துருக்கோம். எண் 2 சந்திரனும் இது ராஜகிரகம் தான். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, வருஷம் இந்த மூணையும் கூட்டி 2, 20, 29, 38, 47, 56, 65, 74, 83, 92, 101 இது எது வந்தாலும் கூட்டுத்தொகை 2 தான் வரும். அதே மாதிரி உங்களுடைய பெயர் இருக்குல்ல, பெயரில் கூட்டுத்தொகை வந்தாலும் 2 வந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எண்ணுக்குரிய கிழமை திங்கட்கிழமை. அதிர்ஷ்டமான தேதிகள் பார்த்திங்கன்னா 7, 6, 25. அதிர்ஷ்டமான மாதங்கள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி, ஜூலை, நவம்பர். அதிர்ஷ்டமான காலம் பார்த்திங்கன்னா ஜூன் 20 ஜூலை 25 வரை அதிர்ஷ்டமான காலம். சந்திரன் உலகின் மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத கோட்களாகும். சந்திரன் பார்த்திங்கன்னா மனிதனின் மனத்தாபத்தை போக்கடிப்பவர். பெயர் கூட்டுத்தொகை எண் 2 என வந்தாலும் இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் உள்ளவரே ஆவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம எண்கணிதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, வீட்டுக்கு டோர் நம்பர் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த்துக்கு யூஸ் பண்ணுறோம், பணத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்பரை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்பர் தானே. நம்பர் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அதனால் நம்பருங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். மிதம் மிஞ்சிய கற்பனை வளம் உள்ளவர்கள். வாழ்வின் ஆதாரமே கற்பனா சக்தியாகும். எந்த செயலிலுமே நிலையான நம்பிக்கை வந்துவிட்டு எந்த செயலிலும் வெற்றி காண்பார்கள். சந்திரனுக்கு சுயமாக ஒளி இல்லாதது போல் இவர்களுக்கு எதிலும் ஈடுபட மாட்டார்கள். குழப்பமான மனநிலையிலே இருப்பார்கள். பிறர் சொல்வன்மையால் செய்யும் செயலில் நம்பிக்கை கொண்டு அதை செவ்வனே செய்து முடிக்கும் வல்லமை உள்ளவர்கள். இவர்களுடைய தனி குணங்கள் பார்த்திங்கன்னா, தெய்வ சக்தியை இயல்பிலேயே கொண்ட இவர்கள் மென்மேலும் இந்த சக்தியை வளர்த்து கொண்டால் வாழ்வு எல்லோராலும் கொண்டாடப்படும் மகான்களாக விளங்குவார்கள். 2ஆம் தேதி என்று பிறந்தவர்களிடம் கற்பனா சக்தியில் லட்சியம் மற்றும் பயமும் எப்பொழுதும் காணப்படும். உலகத்தை திருத்தணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய சொல் மற்றும் எழுத்து உண்மையாக உலகத்தை மாற்ற முயற்சி செய்வார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் கண்ணில் நீர் வடிதல் மற்றும் கண் நோய்கள், டயபெட்டிஸ் மற்றும் நீரிழிவு நோய்கள் வரும். 11ஆம் தேதி என்று பிறந்தவர்களிடத்தில் தெய்வ நம்பிக்கை நிறைந்து காணப்படும். சமாதானத்தின் நட்பையும் லைக் பண்ணுவாங்க. 20ஆம் தேதி என்று பிறந்தவர்களிடத்து மிதமிஞ்சிய கற்பனை வளமும் மிக அதிகமான தெய்வ நம்பிக்கையும் காணப்படுவதால் இவர்கள் சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக கருதப்படுவர். 21ஆம் தேதி என்று பிறந்தவர்களும் சண்டையிடம் குணம் நிறைந்து காணப்படும். மனம் போன போக்கில் நடந்து கொண்டு நீதிமன்றம் வரை செல்வார்கள். மந்திர வித்தை, ஜால வித்தைகள் மூலம் செல்வம் சேர்ப்பார்கள். பெயரின் எழுத்து எண்ணிக்கைகளை கூட்டினால் எண் 2 வந்தாலும் மற்ற பிறந்த தேதி, மாதம் மற்றும் வருடம் ஆகிய 3ஐயும் கூட்டி வரும் 2ஆக வருமானால் சந்திரன் ஆதிக்கத்தை அவர்கள் பெறுவார்கள். பெயர் எழுத்து 11ஆக வருமானால் தெய்வ நம்பிக்கை கொண்டு முன்னேறுவார். திடீரென எதிர்பாராத ஆபத்துக்களும் இவருக்கு சேரும். பெயர் எழுத்து 20ஆக வருமானால் உலகினரின் துயரங்களையும் துன்பங்களையும் நீக்கி விடுதலை அளிப்பவர்கள். தன்னலம் கொண்டால் தாமதமும் தோல்வியுமே காணப்படும். பெயர் எழுத்து 29ஆக வருமானால் அடிக்கடி நீதிமன்றத்தில் நிற்கும் நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் தோன்றும். உறவினர்கள் கூட விசுவாசமற்று காணப்படுவார்கள். இதெல்லாம் நம்பர் 2 அப்படியே ஆதிக்கம் சந்திரன். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர் கூட்டி பாருங்கள். 2 வந்ததுன்னா, அல்லது பெயரை கூட்டி பாருங்கள். 2 வந்தால் உங்களுக்கு இந்த பலன் தான் கிடைக்கும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்பர்ஸ் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள், நியூமராலஜி, ஹையர் எஜுகேஷன் இன் அஸ்ட்ராலஜி கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.